ரவுடிகளுக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழிகளிலே நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறி எடுத்த எடுப்பிலே அதிரடி காட்டியிருக்க புதிதாக சென்னை போலீஸ் கமிஷனராக பொறுப்பேற்றிருக்கும் அருண் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழகத்தின் தலைவரான ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலை அடுத்து சென்னை மாநகர போலீஸ் கமிஷனராக இருந்து வந்த சந்தீப் ராய் ரத்தோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு தமிழக அரசால் சென்னையின் புதிய போலீஸ் கமிஷனராக அருண் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சென்னையில் நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் அருணை நம்பி இந்த பொறுப்பை முதல்வர் ஒப்படைக்க காரணம் என்ன? அதிரடிக்கு பெயர் போன அருணனின் பின்னணி என்ன என்பதை பார்ப்போமா? சேலம் மாவட்டம் அஸ்தலாம்பட்டி அருகில் உள்ள சின்ன திருப்பதியை சேர்ந்தவர் அருண். விவசாய குடும்பத்தை சேர்ந்த இவருக்கு திருமணமாகி 2 மகள்கள் இருக்கின்றனர். சிறு வயதிலேயே போலீஸ் அதிகாரியாக வேண்டும் என்ற எண்ணம் அருணை உந்தி தள்ளியது. சென்னையில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தார். அந்த கையோடு ஐதராபாத்தில் உள்ள உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் காவல்துறை மேலாண்மை பிரிவில் பட்டய படிப்பில் சேர்ந்து தேர்ச்சி பெற்றார். அதன் பின்னர் 1998 முதல் முறையாக ஐபிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்று தனது கனவை நனவாக்கினார். அதைத் தொடர்ந்து பயிற்சி முடித்த அருண் 2002 வரை நாங்குநேரி மற்றும் தூத்துக்குடி கோட்டங்களில் உதவி காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றினார். அதன் பின்னர் பதவி உயர் பெற்று கரூர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் அடுத்தடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியாற்றினார். அதைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்ட போதைப் பொருள் தடுப்பு பிரிவில் திறம்பட செயலாற்றினார். அருணனின் துரிதமான நடவடிக்கையால் தொடர்ச்சியாக அவருக்கு பதவி உயர்வு பெற்று தந்தது. 2012 திருச்சி சரக டிஐஜியாக பணியாற்றி வந்த அருண் 2016 ஆண்டில் திருச்சி மாநகர கமிஷனராக பதவி உயர்வு பெற்றார். தூத்துக்குடி, கன்னியாகுமரி, கரூர், திருச்சி என தான் பணியாற்றிய தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அருண் திறமையாக செயல்பட்டதால் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டார். அருண் ஏற்கனவே சென்னை அண்ணா நகர் துணை ஆணையராகவும் பரங்கிமலை துணை ஆணையராகவும் பணியாற்றிய அனுபவம் அவருக்கு இருந்தது. அதோடு தமிழ்நாடு குற்ற புலனாய்வு துறையில் காவல் கண்காணிப்பாளராகவும் பணியாற்றினார். இதையடுத்து 2012 சென்னை வடக்கு மண்டல போக்குவரத்து காவல் பிரிவு டிஐஜி ஆனார். அதன் பிறகு சென்னை தெற்கு மண்டல சட்டம் ஒழுங்கு காவல் இணை ஆணையராகவும் பணியாற்றினார். தொடர்ந்து வட சென்னை சட்டம் ஒழுங்கு கூடுதல் காவல் ஆணையரானார். பின்னர் சென்னை காவலர் கூடுதல் ஆணையராகவும் காவல் பயிற்சி பள்ளி ஐஜியாகவும் பதவி வகித்தார். 2021 திருச்சி மாநகர கமிஷனராக மீண்டும் பொறுப்பேற்ற அருண் அங்கு சட்ட விரோதமாக கொடிகட்டி பறந்த லாட்டரி டிக்கெட் விற்பனைக்கு எதிராக சாட்டையை சுழற்றினார். தீவிர நடவடிக்கையின் மூலம் லாட்டரி ஏஜென்ட்டின் முதல் லாட்டரி முதலாளிகள் வரை ஒட்டுமொத்த கும்பலையும் கைது செய்து சிறையில் அடைத்தார். தொடர்ந்து 2022 தமிழ்நாடு குடிமை பொருள் வழங்கு குற்ற புலனாய்வு பிரிவு கூடுதல் டிஜியாக பதவி உயர்வு பெற்றார். அதன் பின்னர் 2023 ஆவடி மாநகர காவல் ஆணையரானார். அதற்கு பிறகு கடந்த ஆண்டு சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக பொறுப்பேற்றவர் மாநிலம் முழுவதும் பல்வேறு குற்றங்களையும் காவல்துறையின் நடவடிக்கையும் கண்காணித்து வந்தார். சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட சுமார் 4000க்கும் அதிகமான ரவுடிகளை கைது செய்து சிறையில் அடைத்தார். இந்த நிலையில் சென்னையில் தொடங்கி பல்வேறு மாவட்டங்கள் அடுத்தடுத்து பல்வேறு அரசியல் படுகொலைகள் நடந்தன. ரவுடிகள் அட்டகாசம், படுகொலைகள், கஞ்சா போன்ற போதைப் பொருள் பழக்கம் என எங்கும் குற்றச்செயல் அதிகரித்து வண்ணம் இருக்க எதிர்க்கட்சிகள் ஆளும் திமுக அரசை கடுமையாக விமர்சித்தனர். அதில் குறிப்பாக சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் தனது வீட்டு அருகிலே வைத்து கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார்.
அந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியெடுத்து தேசிய கட்சியின் தலைவர் என்பதால் இந்த விவகாரம் தேசிய தலைவர்கள் அளவில் பெரும் பேசு பொருளானது. இதனால் தமிழக அரசுக்கு கடும் கண்டனங்கள் குவிந்தன. இதையடுத்து சென்னை மாநகர போலீஸ் கமிஷனராக இருந்த சந்தீப் ராய் ரதோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு தமிழக அரசால் சென்னையின் புதிய போலீஸ் கமிஷனராக அருண் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சென்னை மாநகரின் 110வது போலீஸ் கமிஷனராக பொறுப்பேற்றிருக்கும் கூடுதல் டிஜிபி அருண், சென்னை மாநகரில் ரவுடிகள் கட்டுப்படுத்துவதே என் முதல் பணி. ரவுடிகள் முற்றிலும் ஒடுக்கப்படுவார்கள். ரவுடிகளுக்கு எந்த மொழி தெரியுமோ அந்த மொழியிலே நடவடிக்கை எடுக்கப்படும். குற்றங்களை கட்டுப்படுத்தி சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும். என்னை நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைத்த தமிழக அரசு மற்றும் முதல்வரின் நம்பிக்கைக்கு நிச்சயமாக காப்பாற்றுவேன் என உறுதியளிக்கிறோம். உண்மையில் என்ன சொல்ல வேண்டுமென்றால், கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது போல் ஸ்டாலின் இதில் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதனால் எந்த பலனும் விளையப் போவதில்லை. ரவுடிகள் தமிழகத்தை அனைத்து பகுதியிலும் நுழைந்து விட்டார். ஆம்ஸ்டாம் கொலைகள் போல பல அரங்கேறப் போகின்றன. அதை ஸ்டாலின் கைகட்டி வேடிக்கை மட்டுமே பார்க்க முடியும். மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.